லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சாரு உயிரோட தான் இருக்காளா? அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சாங்க? ஒன்றும் புரியலையே. எதுக்கும் அகிலன் கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். சார், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா. அநேகமா அவன் அகிலன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். சார், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க கிளம்பலாம். ஜெயில எனக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ்கார் ஃபோன் பண்றாரு. அவரு திருமாறன் கிட்ட சிக்கி என்ன மாட்ட வச்சவராச்சே. என்ன விஷயமா இருக்கும்? ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, இப்போ எதுக்கு ஃபோன் பண்றீங்க? என்ன சார், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா வேண்டாம் வரப்பா பேசுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஏதோ உதவின்னு சொல்ல வந்தீங்க. ஆதிராவும் ஒரு போலீஸ்காரரும் இப்போ இங்கே வந்துட்டு போகிறாங்க. எதுக்கா? என்ன விஷயமா? ஆனா நான் இனிமே ஏமாறவே மாட்டேன். சாரு என்கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிச்சுட்டா. இப்போ நாங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப டெக்னிக்கலானது. அதுல இருந்து அவளால எஸ்கேப் ஆகவே முடியாது. கிட்டத்தட்ட நாங்க அவங்கள நெருங்கிட்டோம். அவங்க இந்த சிட்டிக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் நம்மகிட்ட சிக்கிறது உறுதி. எங்களை பிடிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார், உங்க 2 பேரையும் கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணி பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றது உண்மையா சார்? இப்போ சாரு உயிரோட தான் இருக்காங்களா? சொல்லுங்க சார். இல்லை இல்லை, சாரு உசுரோட இல்லை சார். இப்போதானே சார் எங்களை பிடிக்கிறேன்னு சொன்னாலான்னு சொன்னீங்க. அப்போ சாரு உசுரோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லியிருப்பேன். சாரு செத்துட்டா. சார், நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்கிட்ட மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ஆதிரா கிட்ட இருந்து மறைஞ்சிருக்க பாருங்க. அவள் இருக்கிற வேகத்தை பார்த்தா உங்களை பிடிக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஆதிரா ஒரு போலீஸோட சுத்துறானா உங்களுக்கு ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறான்னு தான் அர்த்தம். சீக்கிரம் தப்பிச்சிருங்க சார், நான் வச்சிடுறேன். நம்மள பிடிக்க போறேன்னு எதுக்கு போய் அவ அங்க சொன்னா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா அகிலா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல சாரு. அவ அப்பாவை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தவ இப்போ எதுக்கு திடீர்னு நம்ம பக்கம் திரும்புறா? ஒருவேளை சும்மா மிரட்டி பார்க்கறாளோ? எனக்கு அப்படி தெரியல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிளான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அகிலா. பயப்படாது சாரு. என்ன பெரிய ஐடியா? நம்ம இருக்கிற இடத்த தேடுவாங்க, நம்மளை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதானே. இந்த இடத்த மாற்றி வேற இடத்துல தாங்கன்னா போச்சு. நீ சொல்றதும் சரிதான். நம்ம உடனே இடத்த மாத்திரலாம் அகிலா. ஆனா அவங்க யோசிக்க முடியாத இடத்துக்கு மாத்தி போகணும். அது என்ன இடம்? அகிலா, நம்ம ஃபாரின் போயிடலாமே. ஃபாரினா? ஆமா, அந்த ஆதிராக்கு நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் பயப்படுறது ஆதிராக்கு இல்ல அகிலா, அந்த வக்கீல் கதிருக்கு தான். இப்ப ஆதிராக்கு ஐடியா கொடுக்கறதே அந்த கதிர் தானே. அவன் பெரிய கிரிமினல் லாயர். இது அவனோட பிளானா கூட இருக்கலாம்ல. எதுக்கு வம்பு அகிலா? நம்ம கொஞ்ச நாள் ஃபாரின் போயிடலாமே. அகிலா, யோசிக்காத. இங்க இருந்தா ஆதிரா நம்மள ஃபாலோ பண்ணுவா, போன் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுவா. வெளிநாட்டுக்கு போனா எதுவும் செய்ய முடியாதுல்ல. கொஞ்ச நாள் தேடிட்டு அப்புறம் அவளே விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாமே. என்ன சொல்ற அகிலா? நீ சொல்றதும் சரிதான் சாரு. அகிலா, ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் வேணுமே, என்ன பண்றது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ற ஆள் எனக்கு தெரியும். அவங்கிட்ட நம்ம வாங்கிடலாம். அப்ப சீக்கிரம் அதை செய்ய அகிலா. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான்.
நான் உடனே அவனை பார்த்து பேசுறேன். ஆதிரா, எதுக்கு வக்கீல் கிட்ட அப்படி சொன்ன? வக்கீலோட பிளான் தான் என்ன? அப்பாவோட கேஸ்ல அகிலன் தலையிடுறான்னு தெரிஞ்சதும் முதல்ல சாருவை பிடிச்சி ஜெயில போட்டுட்டா 2 கேஸுக்கும் நல்லதுன்னு வக்கீல் முடிவு பண்ணிட்டாருமா. சாரு எங்க மறைஞ்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவளை வெளியில வர வைக்கணும். அதுக்கு அவளை பயமுறுத்தணும். அதான் போலீஸ்காரர்கிட்டயும் சாருவை பிடிக்க போறோம் தகவல் சொன்னோம். இன்னொரு தகவல் போயிருக்கோமா, நம்மள புடிச்சிருவாங்களோன்னு சாருவும் அகிலனும் பயந்துருப்பாங்க. அதானே நமக்கு வேணும். நல்ல பிளான் தான். ஆனா சாரு பயந்து வெளியே வருவாளா? அப்படியே வந்தாலும் அது எங்க எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் வக்கீல் யோசிப்பாருமா. அது என்னன்னு இனிமேதான் சொல்லுவாரு. எப்படியோமா சாருவை புடிச்சிட்டோம்னா அவர் ரிலீஸ் ஆயிடுவாருல்ல. அவரு மறுபடியும் போலீஸ் ஆயிட்டாருன்னா அப்பாவை வெளியில கொண்டு வர்றது ஈஸி ஆயிடுமா. அவரையும் அப்பாவையும் நம்ம வீட்டுல ஒன்னா உட்கார வச்சு என் கையால சமைச்சு போடணுமா. அந்த கனவு நிறைவேறுமாமா? நிச்சயமா நிறைவேறும், நீ கவலைப்படாத. ஆதிரா, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? இல்லம்மா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ. என்ன சொல்லும்? ஆ, எனக்கு என்னமோ அப்பா இந்த தடவை வீட்டுக்கு வந்துருவாருன்னு தோணுது. எங்க நீ சொல்லு, அப்பா வந்துருவாரா? மகளினி, மம்மு சாப்பிடலாமா? வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஆ ஆ ஆ ஆ. சொல்லுங்க சார். ஆதிரா, ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? என்ன சார்? சாரு வெளியே வர வைக்கிறதுக்காக கொளுத்தி போட்டிருக்கோம். அதை பத்தி என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஆபீஸ்க்கு வரணும். சரி, வரேன் சார். ஓகே. ஆதிரா, என்ன? வக்கீல் கூப்பிடுறாருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு ஆதிரா, நானும் வரேன். வேணாமா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நானே போயிட்டு வரேன். நீங்க குழந்தைய பாத்துக்கங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. இங்க வாங்க, இங்க வாங்க. மகளினி, மம்மு சாப்பிடுங்க. வக்கீல் கூப்பிடுறான்னு அடிக்கடி போறாளே. முதல்ல அவனை பாக்குறதுக்கு சுபத்ராவோட போயிட்டு இருந்தா, இப்ப எதுக்கு சுபத்ராவை கழட்டி விடுறா? இந்த பதில் தான் உலகத்துல இல்லாத வக்கீலா? இவளுக்கு வேற யாரும் கிடைக்கல. இவ எதுக்கு அவனே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா? இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இது இப்படியே விட்டா திருமாறனோட வாழ்க்கை நாசமா போயிடும். இதுக்கு ஒரு முடிவு காட்டேன். சார், வாங்க, உட்காருங்க. சார், என்ன சார் ஆச்சு? அகிலன் சாருவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நிச்சயமா வரும். நீங்க ஜெயில போலீஸ் கிட்ட பேசினதெல்லாம் ராஜேந்திரனே எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா அவங்கள பிடிக்க போறதா வந்த செய்தியை கேட்டு அகிலனும் சாருவும் நிம்மதியா தூங்க மாட்டாங்க. எப்ப பிடிக்க போறாங்க, எப்படி பிடிக்க போறாங்க, எங்க வச்சு பிடிக்க போறாங்கன்னு திக்கு திக்குன்னு பயந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு மண்டையை போட்டு பிச்சுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வெளியே வர்றதை தவிர வேற வழியே கிடையாது. சரிங்க சார், அப்படியே அவங்க வெளியில வந்தாலும் நம்ம எப்படி அவங்கள பிடிக்கிறது? அவங்க எங்க போறாங்கன்னே நமக்கு தெரியாதே. அது கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, இடத்த ஷிஃப்ட் பண்றது. அவங்க நிச்சயமா உள்ளூருக்குள்ளேயே இடத்த மாற்ற மாட்டாங்க.
ஏன்னா அவங்கள இப்ப தேடுறது ஆதிரா மட்டும் இல்ல, நானும் கூட சேர்ந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் சார்? வெளிநாடு தப்பிச்சு போறது. சார் என்ன சார் சொல்றீங்க? வெளிநாடா? ம், அவங்க அங்க போயிட்டாங்கன்னா நம்மளால அவங்கள பிடிக்கவே முடியாதே. அதான் அதே தானே அவங்களும் யோசிப்பாங்க. ஃபாரின் போயிட்டா நம்மள பிடிக்க முடியாதுன்னு அகிலனும் சாரும் ஐடியா பண்ணுவாங்கல்ல, அதுதான் நமக்கு வேணும். இப்போ நம்ம வைக்க போற பொறி அவங்களோட ரெண்டாவது ஆப்ஷன் தான். அதெல்லாம் சரிதான் சார். ஆனா அவங்க எந்த ஏர்போர்ட்ல எப்படி தப்பிச்சு போறாங்க நமக்கு எப்படி தெரியும்? தப்பிச்சு போறதுக்கு அவங்களுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வேணுமே. அவங்களுக்கு அவசரத்துக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறதுக்கு டைம் இருக்காது. அதனால போலி பாஸ்போர்ட்ல தான் வெளிநாடு போக பார்ப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? போலி பாஸ்போர்ட்ல எல்லாம் வெளிநாடு போக முடியுமா? ஏன் போக முடியாது? ஊழல்ல சிக்கனவங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ், ஸ்மக்லர்ஸ் எல்லாரும் அப்படிதான் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. போலி பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்குன்னே இங்க ஒரு குரூப் இருக்கு. ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை தோத்து போற அளவுக்கு அச்சு அசலா ஒரு பாஸ்போர்ட்டை தயாரிச்சிடுவாங்க. ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சாருவும் அகிலனும் பயங்கரமான ஃப்ராடுங்க. நம்மளை விட ஸ்பீடா யோசிப்பாங்க. போலி பாஸ்போர்ட்ல ஃபாரின் போறதுக்குள்ள நாம அவங்கள பிடிச்சிடணுமே சார். நீங்க பயப்படாதீங்க ஆதிரா, அவ்வளவு சீக்கிரம் அங்க போக முடியாது. போலி பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும். அதுக்குள்ள அவங்கள புடிச்சிடணும். நான் டீல் பண்ண சில கேஸ்ல போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ற பல பேர் எனக்கு தெரியும். அதுல முக்கியமா 4 பேர் தான் இந்த விஷயத்துல கிங். அவங்க கிட்ட அகிலனையும் சாரு பத்தியும் சொல்லி வச்சா நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் உடனே சொல்லி வைங்க சார். அந்த அகிலனும் சாருவும் தப்பிச்சிடவே கூடாது. அப்படி அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் ஹஸ்பண்ட் வெளியில கொண்டு வரவே முடியாது. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க சார். ம். ஆதிரா, சார் அகிலன் போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருந்தா என் மொபைலுக்கு அனுப்புங்க. சரிங்க சார். சார் அனுப்பிட்டேன் சார். ஆ. ஹலோ நிக்கில். சொல்லுங்க சார். என்னோட கிளைண்ட் ஒருத்தங்களை ஏமாத்திட்டு 2 பேர் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆக பார்க்கறாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால ஃபேக் பாஸ்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா எனக்கு தகவல் சொல்ல முடியுமா? ஒன்றும் பிரச்சனை வந்துடாது சார். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது. ம், சரிங்க சார், சொல்கிறேன். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே சார். ம். சொல்லுங்க சார். சுபாராவ், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. చెప్పండి சார். ஹலோ. ஹலோ நசீம் பாய். சொல்லுங்க கதிர் சார். போலி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அகிலன் சாருன்னு 2 பேரு பிரதாப், நான் லாயர் கதிர் பேசுறேன். தெரியுது சார், சொல்லுங்க சார்.
நான் அகிலன் சாருன்னு 2 பேரோட போட்டோ டீடைல்ஸ் தான் அனுப்புறேன். அவங்க ஃபேக் பாஸ்போர்ட் எடுக்க வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா? சார், அது கஸ்டமரை காட்டி கொடுத்தா வியாபாரம் கெட்டு போயிடுமே சார். நீங்க காட்டி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பிரதாப். அவங்க உங்ககிட்ட வந்தா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அவங்க எங்க போறாங்க எப்போ போறாங்கன்ற தகவல் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார், சொல்றேன் சார். தேங்க்யூ பிரதாப். சார் என்ன சார் சொன்னாங்க? அகைன் வந்தா தகவல் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அகிலனும் சாருவும் போலி பாஸ்போர்ட் எடுக்க வரணுமே சார், வருவாங்களா? என்னோட கணிப்பு சரியா இருந்தா நிச்சயம் வருவாங்க ஆதிரா. ஏன்னா நம்ம கிளப்பி விட்ட பொருளி அப்படி. ஒருவேளை இந்த பிளான்ல சாரு மட்டும் சிக்கிட்டானா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை சார். சார், இந்த விஷயத்துல நீங்க எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் எதுக்குங்க? சரிங்க சார், நான் வரேன். என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆதிரா வரலையா? அவளாம் வரல, வரவும் மாட்டா. இனிமே பெத்தவ நான் மட்டும் தாண்டா வரணும். வந்தவ என்ன விட்டுட்டு வராத அவளை கேட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்குமா எடுத்த உடனே ஆதிரா மேல பாயறீங்க? ஆமா, அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆமாண்டா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஆடு வெற்றவனை தான் நம்புமா. இன்னும் உனக்கு துரோகம் பண்றவள நம்பிட்டு இருக்கியே, திருந்தவே மாட்டியாடா? இத பாருமா, ஆதிராவை குறை சொல்றதை விட்டுட்டு நீ வந்த விஷயத்தை சொல்லுமா. நான் வந்தது அவளை பத்தி சொல்றதுக்குதான். ஏன், அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு என்னப்பா, அவ ராணி மாதிரி தானே சுத்திட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நாளா புதுசா ஒரு ராஜாவை தேடி அலைய ஆரம்பிச்சுட்டா. அந்த கதைய சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். என்னம்மா சொல்ற? அது எப்படி என் வாயால சொல்றது? எப்ப அந்த வக்கீல் கதிர்கிட்ட கேஸ கொடுத்தாலோ அப்பையில இருந்து அவனே கதின்னு கிடக்குறாடா. தினமும் அந்த வக்கீல பாக்கலனா ஆதிராவுக்கு தூக்கமே வரதில்ல. அவனும் இவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே தாண்டா இருக்கான். உன் பொண்டாட்டிக்கு தினமும் வக்கீல் கிட்ட என்னடா வேலை? மா, இப்ப என்னம்மா சொல்ல வரீங்க? உடச்சே சொல்றேன். ஆதிரா புது புருஷனை தேட ஆரம்பிச்சிட்டாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, 1000 வார்த்தை பேச வேண்டாம். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் புள்ள வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு நினைக்கிறது என் கடமைடா. இங்க பாரு தெருமாறா, வர வர ஆதிராவோட போக்கே சரியில்லை. அந்த வக்கீல கதின்னு கிடக்குறாடா. அவ வீட்டுல இருக்கிறத விட வெளியில இருக்கிற நேரம் தான் அதிகம். குழந்தை பத்தி கூட அவ கவலைப்படுறது இல்லடா. அந்த கதிர் போன் பண்ணிட்டானா போதும், போட்டத போட்டபடி எல்லாத்தையும் போட்டு குஷியா கிளம்பி ஓடிடுறா. மா போதுமா, சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிருக்காதீங்க. ஆதிரா கேஸ் விஷயமா தான் வக்கீல பார்க்க போவா. நீ இப்படியே நம்பிட்டுறா. எப்போ சுபத்ராவோட போறவ இப்ப கொஞ்ச நாளா வக்கீல பார்க்க தனியா தாண்டா போறா. சுபத்ரா வரேன்னு சொன்னாலும் நீங்க இங்க இருந்து குழந்தைய பாத்துக்கோங்கன்னு அவளை கலட்டி விட்டுட்டு இவ தனியா கிளம்பி போறா. இதுக்கு என்னடா அர்த்தம்? குழந்தை மேல அக்கறைப்படுறான்னு அர்த்தமா? உன் நினைப்ப கொண்டு போய் குப்பையில போடுறா. நீ எல்லாம் எப்படா போலீஸா இருந்த? இத கூட உன்னால மோப்பம் பிடிக்க முடியாதா?
நீ இனிமே காலத்துக்கும் ஜெயில இருந்து வெளியில வர முடியாதுன்னு அவ முடிவு பண்ணிட்டாடா. அதான் வேற வாழ்க்கை தேர்றாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவளோட ரத்தம் அப்படி. ஒப்ப புத்தி தானே மகளுக்கும் இருக்கும். மதியழகனுக்கு தனக்கு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு துணையை தேடலையா? அதேதான் மகளும் செய்யறா. அம்மா, இப்படி பேச உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? ஆதிரா என்னையும் மாமாவையும் வெளியே கொண்டு வரதுக்கு உசுர் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு புரியலையா? உன்னையும் மதியழகனையும் ஜெயிலுக்கு அனுப்புனதே அந்த ஆதிரா தானடா. அத முதல்ல யோசி. நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேமா. ஆதிரா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம இதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. நில்லடா. நீ உள்ள இருக்க, வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆதிரா முன்ன மாதிரி இல்லடா. அந்த வக்கீல் கதிரை பார்த்ததுல இருந்து அவ முகத்துல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நான் சொன்னது நடக்கும். அப்ப நீ இந்த அம்மாவை நம்புவடா. நான் வரேன்.